العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ونور من نور الله صلى الله عليه وسلم يا أيها المشتاقون بنور جلاله صلى عليه وآله وصحبه على جميع المؤمنين والمسلمين أجمعين وأوصيكم عباد الله بتقوى الله وليتقي الإسلام بالله اللهم إنا بجلالك البيان பதினேழு நோன்புகள் நம்மளுக்கு கடந்து சென்றிருக்கிறது. இன்னும் 13 அல்லது 12 என்பது தெரியல. அல்லாஹ் கடந்துவிட்ட இந்த ரமலானுடைய நன்மைகள் எல்லாம் இன்றைய வறுமையில் பரிபூர்ணமாக நமக்கெல்லாம் தருவாங்க. எஞ்சி இருக்கக்கூடிய மீதமுள்ள நாட்களை உடல் ஆரோக்கியத்தோடு நோன்பு வைப்பதற்கும் இன்னும் பிற நற்காரியங்களை செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைய தினம் 17 மிக முக்கியமான ஒரு நாள். இஸ்லாத்திற்கும் குஃப்ருக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டம் நடந்த வாழ்வா சாவா என்று நிலை வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்த ஒரு நாள் தான் இந்த பத்ர் போர். பிறப்பிலே கொஞ்சம் மறைக்கிறது. மிகப்பெரிய ஒரு போர். மிகவும் இஸ்லாத்துல இந்த மாதிரியான ஒரு போரை சஹாபாக்கள் சந்தித்ததே கிடையாது. குர்ஆனிலே மிகவும் பெருமை கொண்டு பேசுகிறது இந்த போருடைய நிகழ்ச்சிகளை. பல இடங்களிலே அல்லாஹ் இந்த பெருமை கொண்டு பேசுகிறார். இதிலே செய்த தியாகங்கள் உண்மையிலே சஹாபாக்களுடைய தியாகத்தை போன்று யாருமே செய்துவிட முடியாது. இன்னைக்கு நம்மெல்லாம் ஈஸியா அவமானங்களை இந்த மாதத்துல ஃபேனுக்கு கீழே அழகான பள்ளிவாசல்ல டைல்ஸ்கள்ல உட்காந்துக்கிட்டு நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம நோம்பு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா ஃபேன், ஏசி, கார்ல போனாலும் ஏசி. ஆனால் சஹாபாக்கள் கடுமையான வெயில்ல, அரபு நாட்டு வெயில் எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் தெரியும், போனவங்களுக்கு தெரியும். அந்த வெயில்ல நோம்பையும் வைத்துக் கொண்டு நோம்பை விடவே இல்லை. நோம்பை வைத்துக் கொண்டு சில கிதாபுகள்ல எழுதுறாங்க, சில சஹாபாக்கள் ஒவ்வொரு பேரித்தம்பழம் சாப்பிட்டாங்க. நோம்பு வைக்கிறது குணம் இல்லை. அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எவ்வளவு பெரிய தியாகமா இருந்தது. அந்த தியாகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவை வைத்து நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அது எவ்வளவு பெரிய தியாகம், அந்த சஹாபாக்கள் எப்படி செஞ்சிருப்பாங்க அந்த தியாகத்தை. இதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். ஹிஜ்ரி, அதாவது 13 ஆண்டு காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில வாழ்ந்தாங்க. அதாவது நபித்துவம் கிடைத்து 13 ஆண்டு காலங்கள். 40 வயசுல நபித்துவம் கிடைக்குது. 13 ஆண்டு காலங்கள் 53 வயசு வரையும் அங்க மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது எந்த அமலும் கடமையாக்கப்படல.
எந்த அமலும் கடமையாக்கப்படல. மதீனாவுல வந்த பிறகுதான் என்ன தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஆனா அங்க சரியா செயல்படுத்த முடியல. மக்காவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டது மட்டும்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க, தஹலுல் ஜன்னah சொர்க்கத்துக்கு போயிடும். இப்படிதான் இருக்குது. 13 ஆண்டு காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தௌஹீதை மட்டும்தான் உள்ளத்துல உறுதியாக ஆக்கிவிட்டார்கள். வேற எதுவும் செய்யல. அல்லாஹ் ஒருவன் ஏன்னா அவ்வளவு பெரிய அனாச்சாரங்களும் சிலை வணக்கங்களும் உருண்டு பெருண்டு கிடந்துச்சு. அவ்வளவு இருந்துச்சு. கிட்டத்தட்ட கஅபத்துல்லாஹ்ல மட்டும் 300க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒவ்வொரு சிலை, ஒன்றுக்கு ஒவ்வொரு சிலை வச்சிருக்கோம். மழைக்கு ஒரு சிலை, என்ன காத்தடிச்சுன்னா அதுக்கு ஒரு சிலை, வெயில் அடிச்சுன்னா அதுக்கு ஒரு சிலை, நல்ல வியாபாரம் போனா அதுக்கு ஒரு சிலை, ஒவ்வொரு சிலைகளாக வச்சு வழங்கி கொண்டு இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்ட பிறகு அது எல்லாத்தையும் ஜாவல் ஹக்கு வ ஸஹபல் பாத்தில், ஜாவல் ஹக்கு வ ஸஹபல் பாத்தில் என்ற ஆயத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சிலைகளையும் தள்ளிவிட்டு உடைத்தார்கள் என்பதாக வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு சிலைகளை வைத்து அவர்கள் மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக நேர்ச்சி செஞ்சுக்குவாங்க. எனக்கு இந்த காரியம் நடந்தால் நிர்வாணமாக நான் கஅபத்துல்லாஹ்க்கு வலம் வருவேன். அப்ப ஒழுக்கப்பட்ட ஒரு சில பெண்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் நிலைநாட்ட வேண்டும். அதற்கு முக்கியம் என்ன? அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த தௌஹீதை மனிதனுடைய உள்ளத்திலே புகுத்த வேண்டும் என்பதை அறிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலங்கள் தௌஹீதை மட்டும்தான் போதிச்சாங்க. அதனால மக்காவுல இருக்கும் போது யாராவது புர்கா போயிட்டா அமல் செய்யலன்னா பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஒரு காலத்துல பெருது கிடையாது. அவங்க உசுரோடு இருக்கிறவரையும் பெருது கடமையாகவே படல. அவங்க மௌத்தாவுக்கு போன பிறகுதான் மெனடாட்டிக்கு போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் தான் பெருது கடமையாக்கப்படுது. ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொர்க்கவாசி. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொர்க்கவாசி. ஏன்? கலிமாவை ஏற்றுக்கொண்டாலே போதும். மதீனா நகரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். முதல்ல மதீனாவுக்கு நுழைவதற்கு முன்னாலே மஸ்ஜிதில் குபாவை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பள்ளிவாசலை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் மதீனாவுக்குள்ள நடு சென்டருக்கு வர்றாங்க. அங்க வந்து மஸ்ஜித் நபவியை உருவாக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் ஒரு வருஷத்துல நடக்குது. இது வரைக்கும் முஸ்லாமியர்கள் யாராவது அடிவாங்கன்னா திருப்பி அடிக்கக்கூடாதுன்ற நிலைப்பாடு இருந்துச்சு. அடிக்க முடியாது. தனியா அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அடிச்சா அடி வாங்கிட்டு இருக்காது, அவ்வளவுதான். இந்த ஹிஜ்ரி 2ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பொதுவா ஒரு அனுமதியை கொடுக்குறான். சஃபர் மாசத்துல, ஹிஜ்ரி 2ல சஃபர் மாசத்துல அல்லாஹ் கொடுக்குறான். உதினல் இல்லதீன யுகாத்தலூன அன்னஹும் யுதலிலும். யார் வந்து அநியாயமாக தாக்கப்படுகிறார்களோ அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களை போர் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன குழுவை ஏற்பாடு செஞ்சு, ஏன்னா மக்காவிலிருந்து ஷாம் நாட்டிற்கோ சிரியாவுக்கோ வியாபாரத்துக்காக போறாங்க. மதீனாவை கடந்து தான் போகணும். அதான் வழி, வேற வழி கிடையாது. இப்ப யாரும் வியாபார கூட்டம் போகிறதா, எந்த நோக்கத்துல போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது இந்த சஃபர் மாசத்துக்கு பிறகு இந்த அனுமதி கிடைத்த பிறகு ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் சேர்ந்த ஒரு குழுவை வந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி அடி பார்க்க சொல்லுவாங்க. யாரும் மக்காவாசி வியாபாரம் பண்ண போகுது அப்படின்னு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது.
இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என இஸ்லாமியர்கள் மதீனாவுக்கு போய் சந்தோஷமாக வாழ்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு கிடைச்சு போச்சு, தனி ஒரு இருப்பிடம், ஒரு இடம் கிடைச்சு போச்சு, பள்ளிவாசல் கட்டி விட்டார்கள், சந்தோஷமா வாழ்றாங்க. இவங்களை இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்னு அபூஜஹல் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்களை பூண்டோடு அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டு மக்காவில் உள்ள எல்லா குடும்பத்திலையும் அவங்க வியாபாரம் செய்வது பொருள் கொடுக்கணும். எல்லா குடும்பத்திலும் யாரும் இது இந்த முழுக்க இந்த வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து அதுல ஆயுதங்கள் வாங்கி இஸ்லாமியர்களை அழிக்கிறது. இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கானே இல்லையா, அதே தான் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கானே இல்லையா. இஸ்ரேல் அவன் தயாரிப்புகள் தான் உலகத்தோடு இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குது. அவனுடைய தயாரிப்புகள் இல்லாத எதுவுமே இல்லை. உலகத்தில் எல்லா மனிதர்களும் எல்லா நாட்டு மக்கள் இஸ்லாமியர்களாக இஸ்லாம் அல்லாது அதை பயன்படுத்தாதவர்கள் யாரும் இல்லை. பேஸ்ட்ல இருந்து பிரஷ்ல இருந்து வீட்டில் உபயோகிக்கக்கூடிய அனைத்து பொருட்களும், அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா பொருட்களும், போன் முதல்ல வந்துருக்கு. போன் எல்லாம் ஆரம்பிக்க முடியுமா? பேஸ்ட் இல்லாம யார் இருக்க முடியுமா? சோப் இல்லாம யார் இருக்க முடியுமா? எல்லா பொருட்களும் அவனுடைய தயாரிப்பு. குடிபானங்கள், இயற்கையை குடித்துக் கொண்டு இருந்த நம்ம 10 ரூபாய்க்கு இருந்து ஒரு ஜூஸை கொண்டு வந்து வச்சான். உலகத்துல அது மாதிரி ஒரு மோசமான குடிபானம் வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கு கணையங்கள் பாதிக்கப்படுகிறது, கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணமே அந்த சின்ன பாட்டில 10 ரூபாய் பாட்டில குடிபானம் இருக்குதா இல்லையா, இந்த குடிபானம் தான் சொல்றோம். இந்த கவர்மெண்ட் தடை செய்யறதில்லை. ஒரு காலம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி சாப்பிடுறாங்கன்னா ஜூஸ் குடிக்கிறதுன்னா இயற்கை பழங்களை வைத்து ஜூஸ் சாப்பிட்டு. இன்னைக்கு இயற்கை பழங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் அது ஜூஸ் அடைக்கப்பட்டு அது வேறு விதமான இலை, அதாவது பழைய கட்சி கூட இன்னைக்கு அமெரிக்காவில் காசாக்கப்படுகிறது, அது பாட்டில் அடைக்கப்பட்டு. நம்ம அதெல்லாம் குடிக்கிறதே கிடையாது. காலையில எந்திரிச்சா இட்லி, மாநில சோறு, நைட்டாண்டிதான் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு. எல்லா விதமான நோய்களும் இன்னைக்கு வருவதற்கு காரணம் கெமிக்கல் கலந்த உணவுகளை நாம் அதிகமாக உட்கொண்டிருக்கிறோம். ஒரு பையன் நான் பார்த்தேன், சின்ன வயசு பையன் 12வது தான் படிக்கிறான். அவங்க வீட்டுல சொல்றாங்க, வாப்பா இல்லை பெரிய வாப்பா சொல்றாங்க சுகர் இருக்கு. எப்படா சுகர்? 12வது படிக்க வேண்டிய என்ன வயசு? 15-16 வயசு. 600 சுகர் தான். இந்த வயசுல சுகர் வர வயசாயிருக்கு. அன்றைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதைகள் 20 வயசு 80 வயசுல சுகர் கேள்விப்படுவாங்க. இப்ப 35 இட்லியும் தோசையும் சோறு நைட்ல இடியப்பமும் புரோட்டா இருந்தா 35 வயசுல கண்டிப்பா சுகர் வந்து. அதுல கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடியே அவனுக்கு சுகர் வருகிறது என்று சொன்னால் அந்த பாட்டில் தான். என்னடா எப்படி அவனுக்கு சுகர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 4-5 வரை பாட்டில் அந்த ஜூஸ் அடித்து குடிக்கலாம். சுகர் வராது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்ம பிள்ளைகள் எல்லாம். இப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு அவனுடைய பொருட்கள் இன்னைக்கு விற்கப்பட்டு அது முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரியான ஒரு கொள்கையை இன்னைக்கு இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த கொள்கையை அன்னைக்கு அபூஜஹல் செய்தார். அபூஜஹல் ஏற்பாடு செய்தார். மிக பிரம்மாண்டமான ஒரு வியாபார கூட்டம் கிளம்புகிறது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களில அபூ சுஃபியானை தலைமையாக, அபூ சுஃபியான் மிகப்பெரிய வியாபார யுக்தி உடையவர். அபூ சுஃபியான் தலைமையில வியாபாரத்தை கூட்டத்தை அனுப்பி வைக்கிறார். இது நபிசல்லாஹுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இவர் சிரியாவுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்துல நம்ம அட்டாக் பண்ணி நம்மளுக்கு எதிராக செயல்படக்கூடியதுதானே நம்ம அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நினைப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திரும்பி வரக்கூடிய ஒரு நாள் இது ரமலானுடைய காலங்களில் ஏற்படுகிறது. ரமலானுடைய ஆரம்பத்தில் திரும்பி வரலாற்று செய்தி தெரியும்.
செய்தி தெரிஞ்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி அபூ சுஃபியான் ஒரு வியாபார திட்டத்தோடு வந்தாரு, இது நம்மளை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை அழிப்பதற்காகவே செயல்படுத்தக்கூடிய ஒரு வியாபாரம். அதனால இதை நம்ம மடக்கி இதனுடைய பொருளாதாரத்தை நம்ம பிடிக்கணும், அவங்களெல்லாம் கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு நிலத்துல ரிசல்லாச்சு சொல்றாங்க. சரி வாங்க, எங்களோட யாராருமா வர்றாங்க வாங்க சொல்லிட்டு வர்றாங்க. மதினாவுக்கு வெளியில வந்த பிறகு ரிசல்லாச்சு என்ன சொல்றாங்க, எத்தனை பேர் வந்துருக்காங்க, என்னங்க இருந்தது எண்ணி பார்த்தா 313 பேர் வர்றாங்க. 313 பேர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க சொல்லலாம். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நபியுடைய கூட்டத்துல ஒரு போருக்கு ஒரு நபி போகும்போது 313 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு குறிப்பு. இந்த இதுவும் என்னுடைய தோழர்களுடைய சந்திப்பும் கரெக்டா இருக்குது, எண்ணிக்கை கரெக்டா இருக்குது சொல்லலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லி மக்கா அந்த மதினாவுக்கு தாண்டி அந்த கடற்கரை ஓரத்தில் போய் நபிசல்லாஹு தேடி போறாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அட்டாக் பண்றதுக்காக வர்றாங்க என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு. அபூ சுஃபியான் ஒரு ஆளை அனுப்பி என்ன செய்யறாங்கன்னா, நீ போய் முதல்ல மக்காவில் போய் இந்த செய்தியை சொல்லு, முஸ்லிம்கள் நம்முடைய வியாபார பொருட்களை மடக்க பார்க்கிறாங்க, அவங்க அபகரிக்க பார்க்கிறாங்கன்னு போய் முதல்ல போய் சொல்லு அப்படின்னு சொன்ன வேகமாக போயிருக்கணும். அதாவது 3 நாள் 5 நாள் போகக்கூடிய அந்த பயணத்தை 2 நாள்ல போயிருக்கோம். அப்ப எவ்வளவு சுத்தா போயிருக்கோம் பாருங்க. அந்த ஏதாவது முக்கியமான ஒரு ஆபத்துகள் வந்துட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அரபு நாட்டுல தன்னுடைய சட்டையை கிழிச்சுக்கிட்டு அப்படியே தெருவுடைய ஊருடைய ஆபத்துக்கு கத்திக்கிட்டே வருவாங்க, பயங்கரமா கத்திக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கத்திக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி முஸ்லிம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது. இன்னும் சொல்ல போனா அவன் எந்த அளவுக்கு கட்டினான் என்று சொன்னால் தன்னுடைய மூக்கு அறுத்துட்டு கட்டினான். அவ்வளோ பெரிய பயங்கரமான சவுண்டு போட்டு அவன் கட்டி கடைசியில இதைத்தான் எதிர்பார்க்கணும் யாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க யாரும் மாற்றம் பெற முடியாது. எல்லா குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு நபர் வரணும், கண்டிப்பா போருக்கு வரணும், யாரும் வராம இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடம். அதுதான் ஊருடைய நாட்டாங்க எல்லாரும் வாழ்ந்துக்கிறோன்னு அபூலகம் இருக்கிறாங்க. அபூலகத்துக்கு கடுமையான காய்ச்சல். அவன் சொன்னா ஒரு ஆளை போட்டு என்னால வர முடியாது, என் மகன்கள்லாம் போயிருக்காங்க, என்னால வர முடியாத சூழ்நிலை இருக்குது, எனக்கு நீ கடன் தரணும், நீ இந்த போருக்கு போயிட்டு இருக்கேன்னா கடனை நான் தள்ளுபடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கேன். அவன் சார்பா ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன். சரி சொல்லி கிட்டத்தட்ட 1000 பேர்களை திரட்டி கொண்டு அபூஜஹில் முக்கிய தலைவர்கள் தான் பண்ணாங்க. அபூஜஹில், உமையா, உத்பா, ஷைபா போன்ற முக்கிய தலைவர்கள் தான் பண்ணாங்க. மாட்டத்தோடு கிட்டத்தட்ட 700 ஒட்டகங்களோடு வராங்க. 700 ஒட்டகங்கள், 600 வாள், கவசம், எல்லாம் குதிரைகள், 300 குதிரைகள். ஆனா இஸ்லாமியர்கிட்ட 2 குதிரை தான் இருந்துச்சு, 60 ஒட்டகங்கள் தான் இருந்துச்சு, 2 வாள், ஈட்டி இதுகள் இருந்துச்சு, சின்ன சின்ன அம்புகள், இதெல்லாம் அம்புகள் இது மாதிரி இருந்துச்சு. ஆனா வாள்னு பார்த்தா, கேடயங்கள் பார்த்தா 2 வாளும் 2 கேடயம் தான் இருந்துச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை தேடி 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 எங்க வந்துடுறாங்கன்னா பத்ர் என்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட மக்காவுடைய மதீனாவிலிருந்து 80 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 150 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்ர் என்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பத்ர் என்ற இடத்துல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்கு பேர் தான் பத்ர். எப்பவுமே அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணற்றுக்கு அடியில் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சந்தை கிடக்கு. அப்ப பத்ருடைய கிணற்றுக்கு பக்கத்துல சந்தை, மிகப்பெரிய சந்தை கிடக்கு. அப்ப அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. வந்த உடனே ஆனா அபூஜஹில் அதற்கு முன்னாலேயே 1000 பேரை திரட்டிக்கிட்டு அந்த பத்ர் என்ற அந்த மலை இருக்கு. போனவங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் போய் பார்க்கும்போது அது அல்லாஹ்வுடைய இருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தரும். அதை இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, அதை அந்த பத்ர் போர் நடந்த இடத்தையே அப்படியே கண்ணாடி போட்டு அடைச்சிட்டாங்க. 2023
கிட்ட போகும்போது அதை என்ன அப்படியே கண்ணாடி வச்சு அடைச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா அந்த மண்ணை வந்து பறக்கத்தில் இருந்து அந்த மண்ணையே எடுத்துட்டு போய் மக்கள் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உள்ள போக முடியாது அடைச்சிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த மலைக்கு பக்கத்துல அபூஜஹில் ஆறாவதோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க, முகாமிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அந்த ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது இந்த மாதிரி அபூஜஹில் வந்து இருக்கிறான்னு தெரியாது. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கூப்பிட்டு அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அனுப்புறாங்க. அப்படி போகும்போது இந்த பத்ர் கிணத்துல 2 பெண்கள் தண்ணீர் வைத்தாங்க. இந்த மாதிரி பெரிய கூட்டம் மக்காவிலிருந்து படை திரண்டு வந்திருக்குது, இந்த படைக்கு நான் தண்ணி அள்ளி கொடுத்து என்னுடைய கடமையெல்லாம் நான் அடைக்க போறேன் அப்படின்னு இந்த 2 பெண்களும் பேசிக்கிறாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு காதுல. அப்போ அந்த பெண்கிட்ட கேட்கிறாங்க, என்ன சொல்றீங்க, யார் வந்து அந்த மலைக்கு பின்னால மக்காவிலிருந்து ஒரு பெரிய படை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க நண்பர் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒருத்தன் போறான். அவனை கூப்பிட்டு யாருப்பா இருக்கிறாங்க மலைக்கு பின்னால? அபூஜஹில் 1000 பேரை திரட்டி வந்தா அபூஜஹில் பெரிய படையோடு வந்து திருட்டே இருக்கிறான் நிஜ்ராப்ல அப்படின்னு சொன்னான். அப்போ அடிக்கிறான். அபூஜஹில் எதிர்பார்க்க முடியல, ஏன்னா அபூஜஹில் வருவான்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அபூ சுஃபியானை தேடி போறாங்க. அப்ப அடிக்கிறான், 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறான். உண்மையை சொல்லு. அப்ப அந்த பையன் சொல்றாங்க, ஆமா அபூஜஹில் வந்து இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் நபி ஸல்லல்லாஹு தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போது உண்மையை சொல்லி அடிக்கிறாங்க. அடிச்சா அந்த பையன் என்ன செய்யறாப்புல, முதல்ல அபூஜஹில் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஏண்டா இது நம்ம அடிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இல்ல ஏதோ வியாபாரம் கூட உட்கார்ந்து இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு சொன்னாங்க, அவர் உண்மை சொல்லும் போது அடித்தீர்கள், பொய் சொல்லும் போது நீங்க அடிக்க நிப்பாட்டிட்டீங்க. அவர் உண்மையைத்தான் சொல்கிறார், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, அந்த பையன் நாம எத்தனை பேர் வந்திருக்காங்க எனக்கு தெரியாத பெரிய கூட்டம் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சொல்லி கேட்டாங்க, சமயோகத்தை பற்றி சொல்றாங்க. கேட்டாங்க, அவங்க ஒரு வேலைக்கு எத்தனை ஒட்டகங்களா இருக்கிறாங்க, உணவுக்காக எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க. அப்ப அந்த பையன் சொன்னாப்புல 9 to 10 ஒட்டகங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்றால் அங்கே 900 பேர் அங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஒட்டகத்துல 100 பேர் சாப்பிடலாம், ஒரு ஒட்டகத்துல 100 பேர் சாப்பிடலாம். இவர் சொல்ற கணக்கை பார்ப்பதால் 900 பேர் கரெக்டா வந்திருக்கலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் போக சொல்லிட்டாங்க. கடைசியில பார்த்தா அபூஜஹில் மிகப்பெரிய ஆர்வத்தோடு அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துஆ கேட்டாங்க. மிக முக்கியமான துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்து கொண்டு கேட்டாங்க, யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆத்தினி மா வஅத்தனி, அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத மின் அஹ்லில் இஸ்லாம் லா துஅபது ஃபில் அர்த். அல்லாஹ் கேட்டான், அற்புதமான துஆ. யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்களித்ததை எனக்கு கொடு, எதை வாக்களித்தாலும் அதை எனக்கு நிறைவேற்றி கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா கிளம்பும்போது சொல்லிட்டான், ஒண்ணு வியாபார கூட்டம் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா போர் கிடைக்கும், போர்ல வெற்றி உங்களுக்கு தந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. ஆனா போரை யாரும் எதிர்பார்க்கல, அதனாலதான் போருக்கு உண்டான எந்த தயாரிப்பும் கொள்ளாம சஹாபாக்கள் வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்து எதிர்பார்த்தா அபூ சுஃபியான் போயிட்டாரு, போர் வந்துருச்சு. போருக்கு மக்கள் எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டம் மட்டும் நீ அழித்து விட்டால் இந்த பூமியில நீ வணங்கப்படுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை, கடுமையான வார்த்தை. இந்த கூட்டம் மட்டும் அழித்து போய்விட்டால் பூமியில நீ வணங்கப்படுவதற்கு ஆளே இருக்காது. ஏன்னா தோற்று போயிட்டா
எல்லாரும் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் எந்த வகையிலும் இல்லை, ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகி நவுதுல்லாஹ். அது போரினா எல்லாரும் நடக்கலாம். ஷஹீதாகி போயிட்டு அப்புறம் யாருமே வந்தது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கேட்டாங்க. கேட்ட உடனே இரவு நேரம் வந்துருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. யார் சொல்லலாம் போதும், யார் சொல்லலாம், நீங்க அழுதது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவார், எந்திரிக்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு சொன்னாங்க, எழுந்திருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள், போருக்கு தயாராகி. இதுக்கு முன்னால இந்த கூட்டத்தை பார்த்த உடனே சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நம்ம போருக்கு வரல, ஆனா போர் நடக்கிறதுக்கு ஒரு சூழல் வந்துருச்சு. இந்த நேரத்துல ஒரு நபி பின்வாங்கி போகுவதற்கு சாத்தியமில்லாத ஒன்று, பின்வாங்கி போகக்கூடாது. இப்போ போர் செய்ய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? முஹாஜிர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு சொன்னாங்க, யார் சொல்லலாம் போர் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. ரெண்டாவது தடவை கேட்கிறாங்க. ரெண்டாவது தடவை யார் எழுந்திருக்கானா முஹாஜிர்கள் தான் கேட்கிறாங்க. ஏன்னா முஹாஜிர்கள் அவங்களுக்கு அடிப்பட்ட வழி இருக்குது. ஏன்னா மக்காவிலிருந்து எல்லாத்தையும் ஒன்றையுமே எடுக்காவிடாம நம்ம அடித்து விளக்கி விட்டாங்க. அந்த வழி அவங்களுக்கு இருக்குது. இப்போ முஹாஜிர் எழுந்திருக்கு சொல்றாங்க. அப்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து மூணாவது தடவை கேட்டாங்க, நான் போர் செய்யலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மூணாவது தடவை முஹாஜிர்கள் எழுந்திருக்காங்க. முக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா எழுந்திருக்காங்க. அவங்களையும் இங்க உட்கார்ந்துட்டாங்க. நாலாவது தடவை கேட்ட உடனே இப்பதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, அதாவது மதீனா வாசிகளுடைய தலைவர், அவங்க எழுந்திருச்சாங்க. யார சொல்லலாம், நீங்க கேட்கிறத பார்த்தா எங்களை நோக்கி கேட்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மூணு தடவை எழுந்திருக்கிறதுனா அன்சார் முஹாஜிர்கள், இப்போ எந்திரிச்சு நீங்க கேட்கிறத பார்த்தா எங்களை கேட்கிற மாதிரி தெரியுது. எங்களுடைய அபிப்பிராயம் ஏன்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செஞ்சு வந்தோம், இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க, சொத்துல பங்கு கொடுத்தாங்க, வீட்டை கொடுத்தாங்க, நிலத்தை கொடுத்தாங்க. இப்ப போகிறதுக்கு உயிரில போகும். ஆனா இந்த ஆட்களை நம்பி வந்து நம்ம உயிரை மாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு யாரும் எண்ணிடக்கூடாது இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி தெரியுது நாயகமே அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. நாயகமே இல்லை, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு இருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தி இருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செயல்படுத்துவதற்காக உங்களுக்கு நாங்கள் சத்தியம் செய்வோம். உங்களுக்கு உடன்படிக்கை செய்யப்படுகிற முழுக்க உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்றுதான் நாங்கள் சத்தியம் செய்தோம். அதனால நீங்கள் நெருப்பிலே குதிக்க சொன்னாலும் குதிப்பதற்கு நாங்கள் தயார், அல்லது கடலிலே நீங்கள் மூழ்கடிக்க சொன்னாலும் நாங்கள் மூழ்குவது தயார். நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அப்படின்னு நாங்கள் சாடுவது மாணவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா முடிஞ்சிருச்சு, போருக்கு தயாராக. இரவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கேட்டுட்டு எந்த ஒரு மனிதர் அப்படியே ஜம்முன்னு தூங்குற ஆண்டு பார்த்தா உமரது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்க ஈமானுடைய வலிமை, உமரது ஈமானுடைய வலிமை யாருக்குமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சம வலிமை உமரது எல்லாரும் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி பேசுறாங்க, கபரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது உமரே, கபூரில் வரக்கூடிய அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த முன்கர் நக்கி பயங்கரமா வருவாங்க, உன்னுடைய நிலை எப்படி இருக்கும் உமர்னு கேட்டாங்க. அப்போ நூலாவது பதில் சொன்னாங்க, நாயகமே நீங்க முன்னாடி இருக்கிறீங்க, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நான் உங்களுக்கு எதிர உட்கார்ந்து. இப்போது என் ஈமான் அப்படியே பரிபூர்ணமாக இருக்கு, எந்த கலக்கமும் இல்லை, பரிபூர்ணமாக நான் ஈமானோடு இருக்கிறேன். இதே நிலையில நான் கபூர்ல இருப்பேனா அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ இருப்பாப்பா அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே நடந்திருந்தேன், இருப்பாப்பா அப்படின்னா. அப்படி என்றால் முன்கர் நைக்கி கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னா எப்படி ஈமான் தெரியல? நம்மளால நம்ம அந்த உறுதியை சொல்ல முடியுமா? உலகத்துல யாராவது அந்த உறுதியை சொல்ல முடியுமா? உமரவியலாளருடைய உறுதி இருக்கிற அது பயங்கரம், அவ்வளவு பெரிய உறுதி, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எல்லாரும் பரபரப்பா உட்காந்துருக்காங்க, ஒன்று கிடையாது. உமரவியல் தூங்கிட்டு இருக்கான், அப்படி படுத்து டம்புள் படுத்து கிடக்குறான்.
என்னப்பா இது எல்லாரும் பரபரப்பா நீ படுத்து கிடக்குற அப்படின்னு. ஏன்டாப்பா நானே பரபரப்பா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். எப்படிப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவங்க சுத்திகரித்தாங்க, எழுப்பி விட்டாங்க. சுஜூதுல இருந்து அடுத்து எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டுட்டு சொன்னாங்க, வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அல்லாஹ் வெற்றியை தருவார், சுபத்தின் கிடக்கு விட்டு ஒரு கம்பு வச்சு எடுத்தாங்க. ஒரு இடத்துல ரவுண்டு போட்டாங்க. இந்த இடத்துல அபூஜஹலுடைய தலை ஊருடும். இன்னொரு இடத்துல ஒரு ரவுண்டு போட்டாங்க. இந்த இடத்துல உமையாவுடைய தலை ஊருடும். இன்னொரு இடத்துல ரவுண்டு போட்டாங்க. இந்த இடத்துல ஷைபாவுடைய தலை ஊருடும். ஒவ்வொரு பெரிய பெரிய தலைவர்களுடைய பெயரையா சொல்லிட்டு வர்றாங்க. உமரது சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அபூஜஹல் தலைவர்கள் சொன்னாங்களா இல்லையா, உமையாவுடைய தலைவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன? நம்ம தான் வெற்றி பெறப்போம். இதுக்கே நம்ம கலந்தணும், தைரியமாக நம்ம யாருக்குமே வராத ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை. அதே மாதிரி அல்லாஹ் அடுத்த நாள் போர் நடந்தது. போர் நடக்கும்போது முதல்ல அன்சாரி சஹாபாக்கள் அனுப்பிவிட்டாங்க. அன்சாரி சஹாபாக்கள் 3 பேர் போனாங்க. அது போர் நடக்கும்போது போர் எப்படி நடக்குதுன்னா, முதல்ல எல்லாரும் ஒண்ணா போய் அடிச்சுக்க மாட்டாங்க. முதல்ல 1 பேரை விடுவாங்க, அப்புறம் 2 பேரை விடுவாங்க, அப்புறம் 3 பேரை விடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் சண்டை செய்வாங்க. முதல்ல அது மாதிரி ஒரு 3 பேர் அனுப்பி விடுறாங்க. அபூஜஹல் சொன்னா, உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்காவாசிகளை வர சொல்லுங்க, மக்காவாசிகளை வர சொல்லுங்க, அவங்களுக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு சஹாபி 3 பேரை அனுப்பி விட்டாங்க. 3 பேர் அனுப்பி விட்டா போன ஸ்பீடுக்கு அனுப்பி தலைவர் எட்டி விட்டுட்டாங்க. 2வது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் எட்டி விட்டுட்டாங்க. 3வது போன அந்த சஹாபி கால் அடிபட்டுச்சு. கால் அடிபட்ட உடனே தடுமாறினாங்க. உடனே அங்கிருந்து பாய்ந்து அவங்க எட்டி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் புது சண்டை நடந்தது. மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3000 மலக்குமார்கள், ஆயத்துல சொன்னா 3000 மலக்குமார்களை கொண்டு நாம் உதவி செய்தோம். இன்னொரு ஆயத்துல சொல்றோம் 5000 மலக்குமார்களை கொண்டு நாம் உதவி செய்தோம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க வாழை எடுப்போம், தானா கீழே விழுவோம், வாழை நோக்கும், தானா தர கீழே விழுவோம். அதை எல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அமனத்தன் நிராசங்கிறது அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது யாராவது நம்ம வீட்டுல ஒரு துக்கம் வந்துருச்சு, ஒரு கவலை வந்துருச்சு, யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா அழுதுகிட்டே இருப்போம். அழுதுகிட்டே இருக்கும்போது உடம்பு ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு ஒரு சிறு தூக்கம் ஒன்று தூக்கம் வந்துருக்கா, ஒரு சிறு தூக்கம் ஒன்று தூங்குவோம். அந்த தூக்கத்துல நம்மளுடைய கவலைகள்லாம் மாறிடுது. இது மாதிரி அல்லாஹ் சொல்றான், போர்க்களத்தில் இருக்கும் போது சஹாபாக்களுக்கு தூக்கம் வந்ததான். தூக்கத்தை நான் நிம்மதிக்காக சிறு தூக்கத்தை நான் கொடுத்தோம் சொல்றான். யாராவது தூங்க முடியுமா? போர்க்களத்துல போய் எதிரிகளுக்கு முன்னால வானுக்கு வானு வேலைக்கு தூங்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், நாம் சிறு தூக்கத்தை கொடுத்தோமே நிம்மதிக்காக வேண்டி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கடைசியில 70க்கும் மேற்பட்ட எதிரிகள் அங்கே கொல்லப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, சஹாபாக்கள் 12 பேர், 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்போ எதிரிகளுடைய எல்லா ஜனத்தையும் அந்த பத்ருடைய கிணத்துல தூக்கி போட்டு சொன்னாங்க, நான் கொண்டு வந்த மார்க்கம் உண்மை என்று இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜனங்கிட்ட போய் நீங்க பேசுறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட அவர்கள் தான் இப்பொழுது நன்றாக அறிவார்கள். நம்முடைய மார்க்கம் எவ்வளவு உண்மை என்பதை இப்பொழுதுதான் அவர்கள் அறிவார்கள், உண்மையில் அவர்கள் தான் நன்றாக அறிவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை விட மரணித்து போனால்தான் எல்லாம் தெரியும், எல்லாம் விளக்கத்துக்கு வரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மிகப்பெரிய வெற்றியோடு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொன்னாங்க, பத்ரில் போரில் கலந்து கொண்ட அத்தனை சஹாபாக்களுக்கும் பொதுமணி பண்ணப்பட்டதுதான். இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள். பத்ர் சஹாபாக்கள் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை எல்லாம் கொடுத்தான். அவங்களால தான் இந்த இஸ்லாமிய பாவம் ஆரம்பிச்சு. அதனால அல்லாஹ் சொன்னான், முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் இஸ்லாம் வரலாறு.
அல்லாஹ் ஸல்லல்லாஹு அந்த பதில் சஹாபாக்களின் பொருட்டால் நம்முடைய தீனை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, நம்முடைய செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அதில் மறுமை நாளில் அந்த பதில் சஹாபாக்களோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாங்கூர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com